சார் இப்போ உங்க தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பா? அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். நீங்கள் கேள்வி முதலமைச்சர் அவர்கள் எப்போ பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். அப்ப எங்களை போல எளிய விட்டு பிள்ளைகள், ஏழை விட்டு பிள்ளைகள், சாதாரண ஆட்களும் போய் பேசணும், பத்திரிகையாளர் சந்திக்கணும், மேடைதோறும் பேசணும். இந்த கனிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு. ஆனா இது மத்த கட்சி மாதிரி குடும்ப கட்சி கிடையாது. தாத்தா பேசுவாரு, அப்பா பேசுவாரு, பேச மாட்டாரு. அடுத்த கேள்விக்கான பதிலையுமே சேர்த்து படிச்சு விட்டுருவாரு. மகன் செட்டப் கேள்வி கேட்பார். அப்படி கிடையாது. சரியான சந்தர்ப்பத்தில் அதுவும் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. செய்தியாளர் சந்திப்புங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கா யாரு பிக்ஸ் பண்ணான்னு தெரியல. ஒரு கட்சி நடத்துறது நான் சொல்றேன். ஒரு சில பேர் வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக அவங்களுக்கு எந்த ஒரு விசிபிலிட்டி இல்லாத ஒரு சில பேர் தான் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அவங்களுக்கான தேவையான மக்கள்கிட்ட போய் விசிபிலிட்டி எடுக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். செய்தியாளர் சந்திப்புங்கிறது எந்த பெஞ்ச் மார்க்கும் இல்லை. கண்டிப்பாக மக்களை நேரடியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவர் சந்திச்சுட்டு வர்றாரு. தேவையான பொழுது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு இருக்கு. தேவையான பொழுது கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி யார் வர வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்வார்கள். நீங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கு நேரம் காலம் சரியான நேரத்தில் எல்லோரும் வந்து இங்கே வருகை தருகிற வாய்ப்பு உருவாகும். சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது அவருடைய தேதியை அறிந்து நம்முடைய பொதுச் செயலாளர் குஜி ஆனந்தன் அவர்களும் அர்ஜுன் அவர்களும் நாங்களும் சேர்ந்து அந்த பணிகளை ஆற்றிருக்கிறோம். ஆகவே அவர் எந்த தேதியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் என்று அவர் முடிவு செய்தவுடன் அதற்கான பணிகள்